ஸோ டெவலப்பர்ஸை ஏஐ வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை? கண்டிப்பாக பண்ணிடுமா? ஓகே. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ எந்த மாதிரி ப்ரோக்ராமிங்ஸ் எல்லாமே ஏஐ வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது ரிப்பீட்டடான கோடிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டனு அதில் ஒரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும்னா அதுக்கான சின்டெக்ஸ் காமன் தான். அப்போ அது ஈஸியாக என்ன பண்ணிவிடும், அந்த பட்டனை ஜென்ரேட் பண்ணிவிடும். ஆனால் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான லாஜிக்ஸை நம்ம யோசிக்கணும். ஸோ எந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இம்பாசிபிள் டு ரீப்ளேஸ் ஏஐ? ஒரு சிஸ்டம் டிசைன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு சிஸ்டம் டிசைன் ரெடி பண்ணுவாங்க. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஏஐ வந்துட்டு நிறைய ப்ரோக்ராமர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை, அது ரீப்ளேஸ் பண்ணுமா இல்லையா அப்படின்றது எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்ட் ஏஐ ஹைப்பில் எல்லாருமே டெவலப்பர்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தால் கூட ஏஐ வந்தால் என்ன ரீப்ளேஸ் பண்ணிவிடும், நான் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற கொஷனோடு இருக்கீங்க. ஸோ அப்படி உண்மையிலே இந்த ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிவிடுமா, அப்படி ஏஐ ரீப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னா நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து இந்த கொஷன்லாம் கேட்கறதுக்கு மனிஷா வந்திருக்காங்க. உங்களோட கேள்வி ஆரம்பிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கௌதம். இவர் சென்னையிலேருந்து வராரு. ஸோ 2016 MBA முடிச்சிருக்காரு. ஸோ நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போ ஒரு நல்ல ஐடி கம்பெனிக்கு பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ வாங்க இவரோட ஸ்பீச்சை கேட்போம். I am coming from Chennai Nagar. I completed my MBA degree in 2016. After that, I am working in various sectors in the non-IT field, and I have been changing into the IT field. ஐடிக்குள்ளே மூவ் பண்ணுற சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நெட்டில் சர்ச் பண்ணேன். வெங்கட் சாரோட கைடன்ஸ் அதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். ஜாப் சர்ச் பண்ணும்போது எனக்கு ஜாப் கிடச்சிது. ஸோ அவரோட ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2016 MBA முடித்த ஒரு கேண்டிடேட் இன்றைக்கி நான் ஐடியிலேருந்து ஐடிக்கு பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ இது ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான விஷயமும் கூட. ஸோ சென்னையிலேருந்து இவர் வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்மளாலையுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கான கைடன்ஸ் இதெல்லாமே இருந்தால் நம்மளாலையும் ஐடிக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ பாஸ்ட் அவுட்டோ இல்லை வந்து டிகிரியோ ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அதுக்கான இன்ஸ்பிரேஷன் தான் நம்ம கௌதம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, ஸோ டெவலப்பர்ஸை ஏஐ வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை, கண்டிப்பாக பண்ணிடுமா? ஓகே. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். டெவலப்பர்ஸ் வந்து ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. ஏஐ யூஸ் பண்ணி அந்த டெவலப்மெண்ட்டை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர ஏஐ வச்சு கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ்லாம் பண்ணிட மாட்டாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது நீங்கள் கேட்டதுக்கான ஆன்சர். இப்போ ஒரு ஏஐ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏஐயால் கோட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன்னா அதால் சின்டாக்ஸஸை ஜென்ரேட் பண்ண முடியும். அதாவது ஆல்ரெடி அதுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களோ அதை கிரியேட் பண்ண முடியும், டெலிவரி பண்ண முடியும். ஆனால் சிஸ்டம் ப்ராப்ளம்ஸ் அதால் டிடெக்ட் பண்ண முடியுமா, அந்த சிஸ்டம்க்கான சொல்யூஷன்ஸை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியாது. இப்போ நம்ம போயிட்டு அதுக்கிட்ட நீங்கள் ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணி கொடுனா டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணிவிடும். நமக்கு ஏற்ற மாதிரி அது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்காது. இங்கே ஏஐ வச்சு டெவலப் பண்ண நிறைய பேர் அவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு கொஷின் கேட்டால் இந்த இடத்துல இந்த ஒரு ஆப்ஷன் வரணுமே, ஏன் வரல அப்படின்னு கேட்டால் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நான் தான் அந்த மிஸ் பண்ணிட்டேன் அதுவே சொல்லும். அப்போது நம்ம கண்டுபிடிச்சி சொன்னால் தான் என்ன பண்ண முடியும், ஏஐயாலுமே பண்ண முடியும். ஸோ அப்போ கண்டிப்பாக ஏஐ வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கோடிங் அசிஸ்டண்ட்டாக இருக்குமே தவிர அந்த கம்ப்ளீட் கோடிங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு டெவலப்பரையே அந்த இடத்துலேருந்து தூக்கி விட்டுறாது. ஸோ டெவலப்பர் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த இடத்துல வேணும். ஏன்னா நம்மளால தான் என்ன யோசிக்க முடியும்னா பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸை வந்து யோசித்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வேலைலாம் போகாது. ஓகே ஓகே.
ஸோ எந்த மாதிரி ப்ரோக்ராமிங்ஸ் எல்லாமே ஏஐ வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது ரிப்பீட்டடான கோடிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டனு அதில் ஒரு டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகணும்னா அதுக்கான சின்டெக்ஸ் காமன் தான். ஓகே. அப்போ அது ஈஸியாக என்ன பண்ணிடும், அந்த பட்டனை ஜென்ரேட் பண்ணிடும். ஆனால் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான லாஜிக்ஸை நம்ம யோசிக்கணும். ஓகே. ஓகேவா? அதுக்கப்புறம் அதால் எஸ்கியூஎல் queries எழுத முடியும். பேசிக்கான பக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் டிடெக்ட் பண்ண முடியும். அதில் நீங்கள் யூனிட் டெஸ்ட்லாம் பண்ணணும் அப்படின்னா யூனிட் டெஸ்ட் பண்ண முடியும். அந்த கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணும். இதெல்லாம் ஏஐயால் பண்ண முடியும். ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இங்கே கொஷின் மார்க். நம்ம தான் அதை சால்வ் பண்ணணும். எந்த லிங்க் எங்கே போய் அட்டாச் ஆகணும், அந்த லிங்கை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு ஹியூமன் பீயிங்ஸ் தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஸோ நம்மளுக்கு என்ன தேவைன்றது நம்ம தான் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ எந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இம்பாசிபிள் டு ரீப்ளேஸ் ஏஐ? ஒரு சிஸ்டம் டிசைன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு சிஸ்டம் டிசைன் ரெடி பண்ணுவாங்க. எந்த ப்ராடக்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், எங்கே போய் முடியணும், எது கூட லிங்க் ஆகணும், இங்கே சேஞ்ச் நடந்தால் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிஸ்டம் டிசைன். ஸோ இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சரல் டிசைன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் திங்க் பண்ணக்கூடிய ப்ராசஸஸ். அண்ட் அதே மாதிரி கிளைண்ட் என்ன நம்மக்கிட்ட ரெக்யர்மெண்ட் கேட்குறாங்களோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வச்சு தான் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ ஏஐ மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸில் நம்ம கிரியேட் பண்ண முடியாது. நம்ம பிஸ்னஸுக்கு நம்மளோட சிஸ்டம் வேறு மாதிரி ஒர்க் ஆகும். மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம சிஸ்டமை நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கேற்ற கொஷின்ஸை தான் நம்ம கேட்கணும். அப்போது ஒன்ஸ் நீங்கள் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கிளைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து கிளியராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் கோடிங் நாலேஜ் இருந்தாலுமே இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஸோ நம்ம கிளியர் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும், கிளைண்ட் கிட்ட பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இருக்கணும். இது எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு கோடிங் ஸ்கில்லும் இருக்குது, நீங்கள் கிளைண்ட் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கிறீங்க, அதுக்கேற்ற ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன்ஸும் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. கோடிங் மட்டும் தெரிஞ்சுக்காம இந்த ஸ்கில்ஸையும் நம்ம சைட் பை சைட் வளர்த்தோம். ஸோ ஏஐயை பார்த்து பயப்படுறதை விட்டுட்டு அது எப்படி நம்ம பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? ஓகே. ஸோ இப்போ ஏஐ வந்து ரிப்பீட்டடான டாஸ்க், அதாவது ரிப்பீட்டடான கோடிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிப்பீட்டடான கோடிங்க்கு யூஸ் பண்ணாலும் நமக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். பிளைண்டாக காப்பி பேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அது முக்கியமாக பார்த்துக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களோட கோடிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் புதுசாக ஸ்கில்லை வந்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்ற கொஷனை கேட்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூனிட் டெஸ்ட் ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அந்த ஏஐ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அது கொடுக்கக்கூடிய ஆன்சர்ஸை ப்ரொடக்ஷன் ரிவ்யூ நீங்கள் பண்ணணும். அதுக்கான லாஜிக்ஸை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு ஏஐஸை நான் முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி அழகாக உங்களால் ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ண முடியும். ஸோ 2027க்கு முன்னாடி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கணும்? ஸோ நீங்கள் என்ன தான் டெவலப்பராக இருந்தாலும் நீங்கள் கோடிங் நாலேஜோடு இருப்பீங்க. அது மட்டும் பத்தாது, அது கூடவே சேர்த்து நான் சொல்லக்கூடிய லிஸ்ட்டை வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். அது அட்லீஸ்ட் அது தெரிஞ்சாச்சு வச்சுக்கணும். ஸோ என்ன லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ், இது உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் கொடுக்கும். சிஸ்டம் டிசைன் கற்றுக்கணும், க்ளவுட் கம்ப்யூட்டிங் கற்றுக்கணும், ஏஐ ஏபிஐஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணலாம், ஆர்ஏஜி, அப்புறம் ஏஐ ஏஜென்ட்ஸு, எம்சிபி, அப்புறம் டெவாப்ஸ் பேசிக்ஸ், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை தாங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வைப்பாங்க. இதை வச்சு நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிடணும். முக்கியமாக வெறும் இதை தெரியும்னு மட்டும் சொன்னால் பத்தாது, இதை வச்சு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி அதை டிப்ளாயும் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் டாப்புக்கு வந்துடுவீங்க. இந்த டெக்னாலஜிஸ்லாம் எங்கே படிக்கிறது அப்படின்னு தெரியலனா அதுக்கு கைட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோர்சஸ். இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலயமா ஒரு டெக்னாலஜியை பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணி அதுலேயே உங்களால் ப்ராஜெக்ட்ஸும் பண்ண முடியும். ஒன்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடைச்சாலே ஜாப்ஸை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலும் கொடுத்துருக்கேன். எந்த சோர்ஸில் வேணால் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட பயத்தை போக்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அப்புறம் ஏஐ ரிலேட்டடான நியூஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏஐ வில் நாட் ரீப்ளேஸ் ப்ரோக்ராமர்ஸ். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டாபிக் ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன கொஷின்ஸ், அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். விச் ப்ரோக்ராமிங் ஜாப்ஸ் ஆர் மோஸ்ட் அஃபெக்டட் பை ஏஐ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜாப்ஸில் ரிப்பீட்டேட்டிவ் கோடிங், கிரெட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் பாய்லர் பிளேட்னு சொல்லக்கூடிய ரிப்பீட்டட் கோடிங்ஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு ரீப்ளேஸ் ஆக போகுது. அந்த டெவலப்பர்ஸ் வந்து யாரெல்லாம் வந்துட்டு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணாமல் இருக்காங்களோ ஸோ அவங்க ஜாப்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ அடுத்த கொஷின் வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ் இப்போவுமே வந்துட்டு சாஃப்ட்வேர்
டெவலப் ஆகலாமா இந்த ஏஐ ஏரால அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா ஆகலாம். பட் அவங்க வந்துட்டு வெறுமனே வந்து சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் படிக்காம கூடவே ஏஐ அசிஸ்டன்ட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸையும் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ரோகிராமிங்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஸோ ஃப்ரெஷர்ஸை இன்னுமே வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெவலப்பர் வந்து மேனுவலாக வந்துட்டு அத்தன்டிகேஷன் க்ரெட் அண்ட் ஏபிஐஸ் இதெல்லாமே பண்ணுவாங்க. பட் ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்துட்டு இனிஷியல் கோடு அந்த டெவலப்பர் ரிவ்யூஸ் செக்யூர்ஸ் ஆப்டிமைசேஷன்ஸ் அண்ட் இன்டகிரேட்ஸ் கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே வந்து பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இது கூடவே வந்து இன்டகிரேட் பண்ணி அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ப்ரோக்ராமர்ஸ் வந்துட்டு கோடிங் மட்டும் கற்றுக்காம ஏஐ மட்டும் யூஸ் பண்ணி ஈஸியாக டெவலப்பர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஏஐ மட்டும் வச்சு கோடு ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களால் அதில் இருக்கக்கூடிய அந்த கரெக்டான விஷயங்கள் அண்ட் வந்து செக்யூர்டாக இருக்கா ஸ்கேலபிளாக இருக்கா இது எல்லாமே பார்க்க முடியாது. ஸோ வந்துட்டு கோடிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கூட வந்து ஏஐ ஏஜென்ட்ஸும் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ எந்த லாங்குவேஜ் வந்து இந்த ஏஐஆரால் மோஸ்ட் சேஃபஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த லாங்குவேஜுமே சேஃப்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் கற்றுக்க வேண்டியது வந்து மெயினாக வந்து பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் C#. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே கற்றுக்கோங்க. கூடவே வந்து ஏஐ கிளவுடு அண்ட் வந்து வெப் டெவலப்மெண்ட் இதெல்லாமே கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ பிக்கஸ்ட் மிஸ்டேக் வந்து டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க ChatGPT இல்லை கோபைலட் அப்படின்னு யூஸ் பண்ணின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே பிளைண்டாக வந்து காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய லாஜிக், செக்யூரிட்டி, பர்ஃபார்மன்ஸ், பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன இது எதுவுமே அவங்க பார்க்கறது கிடையாது. ஏஐ யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது பெரியவே டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு ஏஐ கூடவே வந்துட்டு டெவலப்மெண்ட்டும் பண்ணுற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏஐ பேஸ்டு கொஷனுக்கு ப்ரோக்ராமர்ஸ் எல்லாமே இன்டர்வியூஸ்க்கு ரெடி ஆகணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு எப்படி ரெடி ஆகணும் அப்படின்னா ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். ஸோ எந்த டொமைனை சூஸ் பண்ணாங்க, எதனால் இந்த ஏஐ வந்து யூஸ் பண்ணாங்க, ஸோ அதில் இருக்கக்கூடிய கோடிங்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுதா, அதில் இருக்கக்கூடிய லாஜிக்ஸ் எல்லாமே தெரியுதா, ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாமல் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு ஏஐ வந்து கம்ப்ளீட் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுமா ப்ரோக்ராமர்ஸோட இல்லாமல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏஐ வந்துட்டு கோடை மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணும். அந்த ஹியூமன்ஸ் தான் வந்து ரெக்யர்மெண்ட் என்ன, அதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கணும், செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும், ஸோ எப்படி டிப்ளாய்மெண்ட் பண்ணுறது, பிஸ்னஸ் லாஜிக் என்ன, இது எல்லாமே ஹியூமன்ஸால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஃபியூச்சருக்கு சேஃபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எஸ்ன்னு தான் சொல்லணும். பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் வந்துட்டு வெறுமனே சாஃப்ட்வேர் கிடையாது. ஸோ கோடிங்கை தாண்டி அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசிக்காக ப்ரோக்ராமிங், ஏஐ டூல்ஸ், கிளவுட், சிஸ்டம் டிசைன், ப்ராப்ளம் சால்விங்ஸ், ஸோ இதெல்லாமே கூட கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒன்லி கோடிங் மட்டும்தான் வந்துட்டு ஏஐஸ் வந்து கொடுக்கும். ஸோ நம்மள தான் பர்சனல் டிசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.